முகத்தே உலகு. இந்த பத்திரிகையில ஒரு தந்திர கணக்கு வந்திருக்கு, அதுக்கு விட தெரியலையே. கணக்கு சொல்லுடா. ஸ்லேட்டில் ஒரு கோடு வரையவும், அந்த கோட்டை அழிக்காமல் சின்ன கோடாக மாற்ற வேண்டும். எப்படி? நீங்க சொல்லுங்கம்மா. முதல்ல வீட்டு ஆம்பளைங்களை கேளுங்க. நீங்க சொல்லுங்கப்பா. என்னடா இது கணக்கு? ஒரு கோட்டை அழிக்காமல் சின்னது பண்ணுவா? ஆளை விடுறா. உங்க அப்பா ஹெட்லர்க்குன்னு பேருதான். ஒரு படி பால் 2.25 ரூபான்னா 1 லிட்டர் பால் என்ன விலைன்னு அது கூட தெரியல. தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா. ஏண்டா வயசான காலத்துல என்ன வம்பு கிழக்குறீங்க? இந்த யோசிக்கிற வேலையெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்கடா. ஆமா, தாத்தாவை போய் கேட்டியாக்கும். 30 வருஷம் உத்தியோகம் பார்த்துட்டு ரிட்டையர் ஆனப்ப பென்ஷன் என்ன வரும்னு அந்த கணக்கு அவருக்கு தெரியல. இந்த சின்ன கணக்கு காஞ்ச தெரியலையா? நான் டைம் கொடுக்குறேன், எல்லாரும் யோசிங்க. நானும் யோசிக்கிறேன்.
என்னங்க மாப்பிள்ள பையங்க நம்மளை போட்டு முடக்குறாங்க, உங்களுக்காவது பதில் தெரியுதா? இருங்க, வர்றேன். அப்போ யாருக்கும் தெரியல. விடை 67ஆம் பக்கம் பாக்கவா? இருங்க, அதுக்கு விட நான் சொல்றேன். சரியான புத்தகத்தை அப்புறம் பாரு. இந்த கோட்டை அழிக்காம சின்னதா மாத்தணும், அதானே? ஆமா. இந்த கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்ட உடனே முதல்ல போட்ட கோடு சின்னதா மாறி போச்சு இல்லையா? ஆமா. அதான் ஆன்சர். மாப்பிள்ள அது என் பொண்ணு. ஜெயா, நீ முதல்லயே புத்தகத்துல விடைய பாத்துட்ட இல்லையா? இல்லையா? பின்ன உனக்கு மட்டும் இப்படி கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சுதான்? பெண்ணாத்து வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தை வச்சுட்டு தான் இதுக்கு பதில கண்டுபிடிச்சேன். எப்படி? நான் 8வது படிக்கும்போது எங்க அம்மா என் படிப்பை நிறுத்திட்டாங்க. அது நினைச்சு பல நாள் அழுதுருக்கேன். அப்புறம் ஒரு மாசத்துல எங்க அம்மாவே செத்து போயிட்டாங்க. அந்த பெரிய துக்கம் வந்த உடனே நான் படிக்கலையேங்கிற துக்கம் ரொம்ப சின்னதா போச்சு. அது நினைச்சு பார்த்தேன், எனக்கு பதில் சொல்லிட்டேன். கரெக்ட் ஜெயா. 2 கோடுகளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தத்துவத்தையே சொல்லி. என்னங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துருங்க, சேர்ந்து சினிமாக்கு போவோம். ஐயோ, இன்னைக்கு ஒண்ணு ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்க முடியாது. புது கலெக்டர் வராரு. ஆமா, 3 மாசம் ஒரு தடவை புது கலெக்டர் வராரு. வரவங்க முன்னால எல்லாம் டான்ஸ் ஆடணுமா? இல்லையா? பின்ன வீட்டுக்குள்ள வந்தா நீ சொல்றபடி டான்ஸ் ஆடணும், ஆபீஸுக்கு போனா கலெக்டர் சொல்றபடி டான்ஸ் ஆடணும், ரோட்ல கடங்காரனை பார்த்தா அவன் முன்னால டான்ஸ் ஆடணும். என்ன போல நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் நாள் பூரா டான்ஸ் ஆடுறான். ஆல் த 24 hours. ஆபீஸுக்கு போனமே. ஒரு நல்ல சட்டை கிடையாது, ஒரு நல்ல கோட்டு கிடையாது. கொஞ்சம் இருங்க வரேன். புது கலெக்டர் வர்ற அன்னைக்கும் கிடையாது. இன்னைக்கு தான் நம்ம தரித்திரம் வெளியே போதோ. இந்தாங்க, இத போட்டுக்கங்க. புதுசா இருக்கே, யாருது? உங்களுக்காக தான் இந்த மாதிரி 2 புது ட்ரெஸ் தச்சேன், கோட்டு சட்டை. புதுசா தச்சதா? ஏது பணம்? ஏய் திருட்டு மொழி, சொல்லு, ஏது பணம்? பேசாம நின்னா எப்படி? ஏது பணம் சொல்லு. எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு? அதுக்காக நீங்க செலவு கொடுத்த பணத்துல மிச்சம் கொடுத்தேன், புது ட்ரெஸ் தச்சேன். ₹1 செலவுன்னா ₹3/4 தானே நானே உங்ககிட்ட கொடுப்பேன். எப்படி மிச்சம் பிடிச்சேன்? எத்தனா செலவு இருக்கும் போது தானே நான் ₹1 உங்ககிட்ட கேட்பேன். நீங்க ₹3/4 கொடுப்பீங்க. நல்லா மிச்சம் தானே. திருச்ச மறுப்பாதே, உண்மை சொல்லு, ஏது பணம்? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட உண்மை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏயா வா, எப்படி குழந்தை கை எப்படி? நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் சொல்ல போவதெல்லாம் நான் சொல்ல போவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. இதுக்கு முன்ன எத்தனை தடவை இந்த மாதிரி எங்கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிருக்கிறேன். கைவிடாத பிடிச்ச. ஆமாண்டா கண்ணு, உங்க அம்மா வகையா மாட்டிக்கிட்டா. இத பாரு, குழந்தை தெய்வம் மாதிரி, உண்மையை மறைக்க கூடாது. இப்ப சொல்லு, ஏது பணம்? என் கைவளையில பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட அடகு வச்சு பணம் வாங்கினேன். சொன்னா எங்க கோச்சுக்குவீங்களோன்னு தான் சொல்லல. கைவளையில அடகு வச்சியா? தண்டனை செலுத்து. உன் கைய மூளையாக்கிட்டு எனக்கு எதுக்கம்மா புது ட்ரெஸ்? எங்க வீட்டுக்காரரு ஆபீஸுக்கு போறாருன்னு மட்டும் சொன்னா போதுமா? அழகா இருக்காருன்னு எல்லாரும் சொல்ல வேண்டாமா? அதுக்காகத்தான். அதுக்கு இல்லம்மா, உனக்குன்னு நான் இது வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல. அப்படி இருக்கும்போது இருக்கிறது எதுக்காக அடகு வைக்கணும்னு தான் கேட்கிறேன். இப்போ என் கை மூலியா இல்லையே, ரப்பர் வளையல் போட்டிருக்கேன். இது அதை விட நல்லாவே இருக்கு. நீ செஞ்சது ஒண்ணும் சரியில்லை. நீங்க செய்யறதா சரியில்லை. புது கலெக்டர் மறந்தாச்சா? நேரமாயிடுச்சு. புது கலெக்டர், புது கலெக்டர். இந்த கலெக்டர் ஆபீஸை சாந்தரம் யாரு? கலெக்டர் தான். நோ, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற சிப்பந்திகளை நம்ம மரியாதை குறைச்சலாம் பேசவே கூடாது. இவனை பார்த்து பையானே கூப்பிடக்கூடாது, ஐயானு தான் கூப்பிடணும். எப்படி கூப்பிட்டாலும் வரப்போறது இல்ல. தட்ஸ் டிஃபரண்ட். டோன்ட் டவுன். இவதான் ரேட்ல மிஸ்டர் கோபிநாத். பார்க்கறதுக்கு ஜெமினி கணேசன் மாதிரியா இருக்காரு. மிஸ்டர், நீங்க அந்த ஜெமினி கணேசனை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, பைஜாமா ஜிப்பா போட்டுக்கிட்டு டூயட் பாட வேண்டாம். ஐ டோன்ட் லைக் இட். இந்த ஆபீஸ்ல மொத்தம் எத்தனை ஆம்பளைங்க எத்தனை பொம்பளைங்க? இதுல 90, அது 90. எதையாவது ஒண்ணு குறைங்க.
spirit. I like it. நான் ஏதாவது ஜோக் அடிச்சேன்னா எல்லாரும் சிரிக்கணும். இவர் பாத்தீங்க சிரிக்காம உம்முன்னு இருக்காரு. I don't like it. ஓஹோ காது கேட்காதோ? நானே கலெக்டர் இன்னைக்கு என்ன இப்பதான் செவிட. I am sorry. Note down. You please go and sit down. Yes. நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? 10 வருஷமா எல்டிசியாவே இருக்கு. 10 வருஷமாவா? சரியில்லை சரியில்லை. Promote him. I am promoting you as UDC. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னையில இருந்து Right now. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், டேக் இட், நோட் இட். சார் எழுத்து பேசக்கூடாது. ஆமா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அரைஞ்சிருவா ஆபீஸர் பாக்குறேன். சார் அவர் நம்ம ஆபீஸே இல்ல சார். அப்ப இறக்கிடு. மிஸ்டர் பிஏ, என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? நல்லா வேலை பார்க்கறவனுக்கு மேல மேல வேலையே கொடு, வேலையே பார்க்காதவனுக்கு மேல மேல ப்ரமோஷனா கொடு. உத்தியோகம் உயர்வு கொடுத்துட்டாக்கா அவனுக்கு பொறுப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வேலையை பார்க்க. Hey, what nonsense is that? What's his name? மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். Mr. Harikrishnan. Hey, you old man. கை வைக்க வேண்டிய இடத்துல கால் வச்சிருக்கிற, தூக்க வேறியா? Hey, you. சத்தம் போற. What? I am your collector. You irrelevant, irresponsible, inquisitive, incorrigible idiot. You have insulted your collector in the presence of girls. I am your collector. You agree, my PA? Thank you. I am the collector. 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 யோ கலெக்டர் ஆபீஸ், என்ன பகலே கனவு காண்றியா?